கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரியவர், உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரை நாம் துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருந்த அற்புதங்களை செய்வார். ஜெபம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் தேவாதி தேவனே, நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் ஜனங்களை அன்றாடம் போஷித்து பாதுகாத்துக் கொள்கிற கர்த்தர், இந்த கொடிய காலத்திலோ நீர் பாதுகாக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. வரும் நாட்களிலும் உடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் கண்ணின் மணி போல காப்பீராக. உடைய சமாதானம் மகிழ்ச்சி என்றைக்கும் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்த அதிசய செயல்கள் காணும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. தீமைகளுக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கிக் கொள்ளுங்க. உடைய இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தேவரீர் நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். உடைய பரிசுத்த பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பாடி கர்த்தரை துதிப்போம். நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது.
இல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன். நான் நாள்தோறும் போற்றுவேன். நான் நாள்தோறும் போற்றுவேன். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. நினைச்சா ஆசீர்வாதந்தா, மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான் உமக்கே தெரியும், பயன்படுத்துகிறேன் யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும், பயன்படுத்துகிறேன் யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீர் உறவானே, இல்லாத ஒரு பொழுதும் விடியாது. உதவாத என்னில் நீர் உறவானே, இல்லாத ஒரு பொழுதும் விடியாது. நீங்க இல்லாத ஒரு பொழுதும் விடியாது. நீங்க இல்லாத ஒரு பொழுதும் விடியாது. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா
பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டுடைய வேதத்தை எடுத்துக்கிடுங்க. தேவன் நம்மோடு பேச போகிறார். ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய விருப்பத்தை செய்ய போகிறோம். தேவன் நம்மேல் பிரியமாயிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த யூடியூப் வழியாக பார்க்கிற உங்கள் யாவருக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கடமையுள்ளவனாய் இருக்கிறேன். உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் கருத்தாய் கவனித்து ஆண்டவருடைய சத்தியத்தை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்காகவே பொறுமையாய் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்படி ஆவியானவர் கிருபை தந்ததற்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆமென். நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்கிற தலைப்பின் கீழாய் இன்றைக்கு வேதத்தை தியானிக்க போகிறோம். வாசிப்போம். 34வது வசனம், 35வது வசனம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, பேதுரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷன். அவருக்கு மிகவும் ஹல்லேலூயா பிரியமான சீஷன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மிகவும் வைராக்கியம் பாராட்டினவர். எதையும் அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆர்வமாய் இருக்கிறவர். அவனை குறித்து சொல்வார்கள், பேதுரு முந்திரி கொட்டை என்று சொல்லி. முந்தி எதையும் செய்வான். பிரியமானவர்கள், அப்படிப்பட்ட பேதுரு ஆண்டவர் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அவன் ஆண்டவரிடத்தில் சொன்னான், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை நான் பின்பற்றி வருவேன் என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னான். அவன் சொன்னது உண்மை. பிரியமானவர்களே, ஆனால் அவனால் அப்படி செய்ய முடியவில்லை. அவனுக்கு பலன் இல்லாமல் போனது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணும் பொழுது, ஆமென், அவன் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து ஒரு போர் சேவகனுடைய காதை, வலது காதை வெட்டினான் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி ஆண்டவருக்காக மிகுந்த வைராக்கியம் உள்ளவனாய் இருந்த இந்த பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அப்படியே கேட்டு அவன் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவனாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த மனுஷன் ஜெபிக்கிற மனுஷனாய் இருந்தான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் தோல் பதனிடுவனுடைய சீமோன் வீட்டிலே அவன் தங்கி அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவன் வீட்டிலே தங்கி இருந்தான். ஹல்லேலூயா. அப்பொழுது பிரைஸ் தி லார்ட், தேவதூதன் ஆமென் பேதுருவிடத்தில் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, அது என்ன தரிசனம் என்று சொன்னால், ஹல்லேலூயா, 10வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். 10வது அதிகாரம் 10வது வசனம். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில விடப்பட்டிருக்கிறதாகவும், அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரு பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும், பேதுருவே, எழுந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை
நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாந்தரமும் அவனுக்கு சத்தம் உண்டாயிற்று. மூன்றாந்தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகுந்த வைராக்கியம் உள்ளவனாய் வந்திருந்த இந்த பேதுரு அங்கே ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறான். பிரியமானவர்கள், யோப்பா பட்டணம் என்கிற பட்டணத்தில் தங்கியிருக்கிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது ஒரு தரிசனத்தை காண்கிறான். ஒரு கூடு போல வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதில் சகலவிதமான அசுத்தமானதும் நல்ல மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் அந்த வானத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த கூற்றுக்குள்ளே இருக்கிறது. பிரியமானவர்களே, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. பேதுருவை நீ அடித்து புசி என்று சொல்லி வருகிறது. அதுக்கு பேதுரு சொல்லுகிறார், அசுத்தமானது ஒன்று என் வாய்க்குள்ளே போனதில்லை, நான் புசிக்க முடியாது என்று சொல்லுகிறார். இரண்டாந்தரமும் உண்டாயிற்று, மூன்றாந்தரமும் உண்டாயிற்று. அவன் தேவனே சொன்னாலும் நான் புசிக்க முடியாது என்று சொல்லி ஒரே பிடியாய் இருந்து விட்டான். பிரியமானவர்களே, திரும்ப அந்த கூடு வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த தரிசனம் தேவனாகிய கர்த்தர் பேதுருவுக்கு வெளிப்படுத்தின ஒரு தரிசனம். பிரியமானவர்களே, இது எதை சொல்லுகிறது என்று சொல்லி ஆண்டவரே சொல்லுகிறார், எல்லா ஜனங்களும், ஆமென், தேவனாகிய கர்த்தருடைய ஜனங்கள், எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய ஜனங்கள், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல என்று. ஆமென். எல்லா ஜனங்களையும் குறிப்பதுதான் பிரியமானவர்கள் அந்த கூடுகளிலே இருந்த பலவிதமான மிருகங்களுக்கு அடையாளமாய் இருந்தது. அதை பேதுரு சொந்தம் கொண்டாடி கொள்ள வேண்டும் என்று, ஆமென், உரிமை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். ஆனால் பேதுருவோ அவன் அதை விட்டு அது என்னால் தொட முடியாது என்று சொல்லிவிட்டான். பிரியமானவர்கள், ஆமென். இதை இவன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில அங்கே இன்னொரு மனுஷனுக்கு இதே நேரத்தில் ஒரு தரிசனம் வருகிறது. பிரியமானவர்கள், கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன், இவன் ரோம அதிபதியாய் இருந்தான். அன்புக்குரியவர்களே, ரோம படையிலே 100க்கு அதிபதியாய் இருந்தான். 100 பேருக்கு தலைவனாய் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, இந்த கொர்நேலியு தன் குடும்பத்தார் அனைவரோடும் கூட, ஆமென், தேவ பக்தியுள்ளவனாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1வது அதிகாரம் 2வது 10வது அதிகாரம் 1 வசனம் 2 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகி கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தர்மங்களை செய்து கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, இவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறான். ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து ரோமர்களால் கைது செய்யப்பட்டு அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அந்த நாட்களில் ஒருவேளை இவன் இருந்திருப்பான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை பார்த்திருப்பான் என்று விசுவாசிக்கிறேன். அந்த கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும், இயேசு கிறிஸ்துவை தெரியும், இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது. இயேசு கிறிஸ்துவை தெரியும், இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட அநேகர் இயேசுவை தெரிகிறது பிரியமானவர்களே, ஆனால் இயேசுவை பற்றி தெரிய மாட்டேங்குது. சபையை கேள்விப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் சபையை பற்றி கேள்விப்பட்டதில்லை. ஊழியத்தை கேள்விப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் ஊழியத்தை பற்றி கேள்விப்பட்டதில்லை. ஹல்லேலூயா. என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆனால் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆமென். என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள், என்னை தெரியுது உங்களுக்கு, ஆனா என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது.
அது போலத்தான் பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் அநேகர் இயேசுவை தெரிகிறது, ஆனால் இயேசுவை பற்றி தெரியல. அப்படித்தான் இந்த கொர்நேலியும் ஜெபம் பண்ணுகிறான். ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை பிரியமானவர்களே. ஆமென். இவன் ஜெபித்தான், தான தர்மங்களை செய்தான், நல்லதுதான், அல்லேலூயா. ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆமென். ஆகையினாலே தான் பிரியமானவர்களே, அவனுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா. பேதுரு என்கிற ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் அவன் ஜெபிக்கவும், அல்லேலூயா, ஒரு மனுஷனை அவன் தரிசனத்தில் பார்க்கிறான். ஆமென். தேவன் பட்சபாதம் உள்ளவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் பிரியமானவர்களே, அவன் ஜெபத்தை கேட்டார், அவன் தான தர்மங்களை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் தேவனை பற்றி, இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரு பரிசுத்தவான ஒரு அப்போஸ்தலனை தேட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். ஏன் பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடியினால் தேவ ராஜ்யம் பரிசுத்த ஆவியின் பலத்திலே கட்டப்பட வேண்டும் பிரியமானவர்களே. தேவனை பற்றி அறியப்படுவது தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அவர்தான் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேள்விப்பட்ட யாவை நமக்கு சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஆகையினாலே பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு அப்போஸ்தலன் இந்த கொர்நேலியுவுக்கு தேவைப்பட்டது பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 40வது வசனம், சகலமும் ஒழுங்கும் கரமுமாய் செய்யப்பட கடவது. அல்லேலூயா. சில ஒழுங்குகள் உண்டு பிரியமானவர்களே. தேவனாகிய கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்லதா? அவர் பட்சபாதம் இல்லாதவர். யார் அவரை கூப்பிட்டால் அவர் செவி கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 31வது வசனம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு அவர் செவி கொடுப்பார். அல்லேலூயா. தேவன் எல்லாருக்கும் செவி கொடுப்பார். ஒருவன் கூப்பிடும் பொழுது, பக்தியோடு கூப்பிடும் பொழுது, கவலையோடு கூப்பிடும் பொழுது, வேதனையோடு கூப்பிடும் பொழுது, கண்ணீரோடு கூப்பிடும் பொழுது அவன் கூப்பிடுதலை கேட்பார் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவருடைய ராஜ்யத்தை குறித்தும், பரிசுத்தமாகுதலை குறித்தும், தேவனுடைய பரிசுத்த ஆவியை குறித்தும், ஞானஸ்நானத்தை குறித்தும், ஆமென், அவருடைய வல்லமை குறித்தும், அவருடைய கிருபைகளை குறித்தும், அவருடைய வழிகளை குறித்தும், ஆமென், அவர் நேரடியாக அவர்களுக்கு சொல்ல முடியாது. சொன்னாலும் புரியாது. அதற்காகத்தான் தேவன் 12 அப்போஸ்தலர்களை எழுப்பி இருந்தார். இந்த கடைசி காலத்திலும் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லி அநேகர் புறப்பட்டு, ஹல்லேலூயா, தேவன் ஒருவேளை அவர்களோடு பேசி இருக்கலாம், ஒருவேளை அவர்களை அழைத்திருக்கலாம். அவளுக்கு தேவனை தெரியும், ஆனால் தேவனை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. கொர்நேலியுவுக்கு ஆண்டவரை தெரியும், ஆண்டவரை பற்றி தெரியாது. ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, உன் ஜெபங்கள் என் சமூகத்துக்கு வந்து எட்டினது. ஆமென். நீ ஒருத்தனை அழைப்பி, அவன் பேர் பேதுரு, அவனை அழைப்பித்து அவன் உனக்கு சொல்லுகிறபடி நீ செய் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் இருக்கலாம். தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கலாம். ஆமென். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் தான தர்மங்களை செய்து வல்லமையாய் இருக்கலாம். ஆனால் உங்களை நடத்துவதற்கென்று ஒரு அப்போஸ்தலன் தேவை என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் நல்ல ஒரு சுவிசேஷகனாய் இருக்கலாம். நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கலாம். நீங்கள் அழகாய் ஆண்டவருடைய நாமத்தை குறித்து பிரசங்கிக்கலாம். நல்ல சூப்பராய் பாட்டு பாடலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்போஸ்தலன் தேவை என்பதை மறந்து போகாதிருங்க.
இன்றைக்கு உலகம் ஆமென் சீர்கட்டு போனதற்கு சுவிசேஷகன் முக்கிய காரணம். சுவிசேஷகன் தான் முக்கிய காரணம். சபைகள் நிர்மூலமாவதற்கு சுவிசேஷர்கள் முக்கிய காரணமாய் இருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சுவிசேஷகனே, உனக்கு ஒரு அப்போஸ்தலன் தேவை என்பதை மறந்து போகாது. ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாள் உன்னை கேட்பார், இந்த பூமியிலே உன்னை விசாரிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆமென் அங்கே அந்த கொர்நேலியுட்ட சொல்றாரு, நீ போய் ஆமென் அந்த யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி அங்கே தோல் பதனிடுகிறவனுடைய வீட்டில் பேதுரு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை கொண்டு வா, அவன் உனக்கு சொல்லுவான் என்று வேதம் சொல்லுகிறது. 10வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். ஹல்லேலூயா. விசுவாசியே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சபைக்கே போகாம இயேசு என்னோடு பேசுகிறார், என்னோடு ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ சொல்லுவது நல்லது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆனால் தேவனுடைய ரகசியங்களை குறித்தும், தேவனுடைய ரத்தத்தை குறித்தும், தேவன் கிரியை செய்கிற விஷயங்களை குறித்தும், அவருடைய பரிசுத்த ஆவியை குறித்தும், அவருடைய சரீரமாகிய சபையை குறித்தும் தம்முடைய அப்போஸ்தலருக்கு விவரித்து காண்பித்திருக்கிறார். அவர்களை அதற்கென்று அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். உன்னை செய்ய வேண்டியதை அவன்தான் உனக்கு சொல்ல வேண்டும். உன்மேல் பிரியமாயிருக்கிறார், நல்லது. உன் கூக்குரலை கேட்கிறார், நல்லது. ஆனால் நீ செய்ய வேண்டியதை சொல்வதற்கு அவன் வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, துணிகரமாய் நான் சபையை நடத்தப் போகிறேன், திருவிருந்து கொடுக்க போகிறேன், ஊழியம் செய்ய போகிறேன், ஞானஸ்தானம் கொடுக்க போகிறேன், திருமணம் நடத்தி வைக்க போகிறேன் என்று ஆமென் தான் தோண்டி தனமாய் புறப்படுகிற பொல்லாத ஊழியக்காரனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு கட்டளையிட்டதை மாத்திரம் செய், அப்பொழுது நீ பிழைப்பாய். ஆமென். உடனே கொர்நேலியு, வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, 10வது அதிகாரம் 7வது வசனம், கொர்நேலியு அவனோடு தன்னுடனே பேசின தூதன் போன பின்பு தன் வீட்டாரில் தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவபக்தி உள்ள ஒருவனையும் அழைத்தான். கொர்நேலியு எவ்வளவு ஞானம் உள்ளவன் என்று பாருங்கள். தேவனை தேடுகிறவர்கள் ஞானம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். தேவனை விசுவாசிக்கிறவர்கள் புத்தியுள்ளவர்களாய் இருப்பார்கள். தேவனை நம்புகிறவர்கள் நல்லவர்களாய் இருப்பார்கள். மகா ஞானம் உள்ளவர்கள் அவர்கள். கொர்நேலியு தூதன் பேசிட்டு போயிட்டான், பேதுருவை கூப்பிடு, யோப்பா பட்டணத்தில் இருக்கிறான், நீ செய்ய வேண்டியது அவன் உனக்கு சொல்லுவான். உடனே கொர்நேலியு அது தன்னுடனே பேசின தூதன் போன பின்னாடி தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவபக்தியுள்ள ஒருவனையும். ஹல்லேலூயா. தன் வீட்டு மனுஷர் 2 பேரை கூப்பிடுறான். தன்னிடத்தில் வேலை செய்கிற போர் சேவகன் ஒருத்தனை கூப்பிடுறான், அவன் தேவபக்தி உள்ளவன். தேவ மனுஷனை அழைக்கும் பொழுது தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். ஆமென். ஏனோ தானோ என்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் என்று மதிக்காமல் இஷ்டத்துக்கு செய்கிற ஒரு கூட்டம் இந்த பூமியில இருந்தபடினா கர்த்தர் சபை இழுத்து பூட்டினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுவா என்று சொன்னார். தேவன் வைத்த நியமங்களை அது ஒழுங்கும் கிரமமா இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவன் தேவ பக்தி உள்ள ஒருவனை அழைத்தான், அவனை அனுப்பினான். பேதுரு பக்தி உள்ளவன், அப்போஸ்தலன், வல்லமுள்ளவன். அவனை அழைத்து வருவதற்கு தேவ பக்தி உள்ளவன் தான் அந்த பக்தியோடு அழைச்சிட்டு வர முடியும். அசட்டை பண்ணக்கூடாது பிரியமானவர்களே. அசட்டை பண்ணுகிறவர்கள், ஆமேன், வேதம் சொல்லுகிறது, ஆமேன், ஹல்லேலூயா.
அசட்டை பண்ணாதிருங்கள். ஆமென். எல்லாவற்றையும் அவருக்கு விவரித்து காண்பி சொல்லி யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினார். இவர்கள் இருந்த செசரியா பட்டணத்துக்கும் யோப்பா பட்டணத்துக்கும் 32 கிலோமீட்டர் பிரியமானவர்களை போய் அழைச்சிட்டு வர சொன்னார். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு போகும் பொழுதுதான் பேதுரு இப்படிப்பட்ட தரிசனத்தை பார்க்கிறான். என் வாயில் அசுத்தமானது போகவில்லை என்று சொல்லி அவன் சொன்னான். பிரியமானவர்களே, அதற்கு பிற்பாடு கொர்நேலியு அனுப்பப்பட்ட மனுஷர்கள் அவனை சந்தித்த பொழுது அவன் அறிந்து கொண்டான், கர்த்தர் புறஜாதி ஜனங்களுக்கும் தேவனுடைய நன்மையை தருகிறார், அதை நாம் தடுக்கக்கூடாது என்று சொல்லி அவன் அந்த நபர்களோடு புறப்பட்டு போனான். பிரியமானவர்களே, கொர்நேலியு வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. ஆமென். கொர்நேலியு வீட்டுக்கு போன உடனே 25வது வசனத்தில் நீங்கள் வாசியுங்கள் பிரியமானவர்களே. 24, 25. மறுநாளிலே செசரியா பட்டணத்தை பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையார் யாவரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். தன் சொந்தக்காரங்க, தன் நண்பர்கள் எல்லாரையும் வரவழைச்சு பேதுருவுக்காக காத்திருந்தான். பிரியமானவர்களே, உங்கள் அருகிலே இருக்கிறவர்களை வரவழைத்து தேவ மனுஷரை அழைத்தனுப்பி அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கேட்கும்படி நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசலாம். ஆண்டவர் உங்கள் வார்த்தையை செவி கொடுக்கலாம். உங்கள் கண்ணீரை துடைக்கலாம். உங்கள் மூலமாய் அற்புதங்கள் நடக்கலாம். நீங்க கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யலாம். ஆனால் தேவனால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலனை கூப்பிட்டு அவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறானோ அதன்படி செய்ய கவனமாயிருங்கள். அப்பொழுது தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கொரோனா காலங்களிலே நான் கேள்விப்படுகிறேன், அநேகர் எழும்பி ஆமென் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருவிருந்து பந்தியை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இது எத்தனை பெரிய ஆண்டவருக்கு விரோதமான காரியம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு மனுஷனை பார்க்கிறேன், அவன் நாயை வைத்துக் கொண்டு திருவிருந்து பந்தி கொடுக்கிறான். திருவிருந்து பந்தி என்றால் என்னென்றே அவனுக்கு தெரியல. ஹல்லேலூயா. போகட்டும் பிரியமானவர்களே. இங்கே பேதுரு உள்ளே வருகிறான். பிரியமானவர்களே, கொர்நேலியு வீட்டுக்கு வருகிறான். கொர்நேலியு நெடுஞ்சாங்கடையா அவன் காலில் விழுகிறான். விழுந்து, ஐயா, உங்களைத்தான் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ஆமென். நீங்கள் வந்துதான் எனக்கு என்ன செய்யணும் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி காலில் விழுகிறான். பிரியமானவர்களே, உடனே பேதுரு தேவனுடைய மனுஷனாய் இருந்தபடினால் அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் உன்னை போல ஒரு மனுஷன்தான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவ மனுஷன் அப்போஸ்தலன் தன்னை தாழ்த்துகிறவனாய் இருப்பான். ஆமென். உயர்த்துகிறவனாய் இருக்கவே மாட்டான். இன்னைக்கு யாரெல்லாம் உயர்த்துகிறானோ அவனைத்தான் இந்த ஜனம் மதிக்குது. தாழ்த்துகிறவனை மதிக்கிறது இல்ல. எவன்லாம் ஏமாத்துகிறானோ அவனை தான் மதிக்குது ஜனம். எவன்லாம் ஃப்ராடு பண்றானோ அவனை தான் ஜனம் மதிச்சு போகுது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் தேவனால் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. ஆமென். நானும் உன்னை போல ஒரு மனுஷன்தான். தேவனை மாத்திரம் நீ தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை சொல்லி வீட்டிற்குள்ளே போனான். பிரியமானவர்களே, அங்கே அந்நிய தேசத்தார் ஜனங்கள் நிறைய பேர் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. ஆமென். அதை பார்த்தவுடனே அல்லேலூயா அவன் மிகுந்த சந்தோஷப்பட்டு, அல்லேலூயா, ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை காண்பித்தார். ஆமென். ஆகையினாலே நான் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியங்களை சொன்னான். பிரியமானவன், வேதம் சொல்லுகிறது 10வது அதிகாரம் 37, 38 வசனங்களிலே யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேய தேசம் எங்கு நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் ஆமென் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் இருந்தார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியங்களை சொன்னான். பிரியமானவர்களே, அவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஹல்லேலூயா 44வது வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை அவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எல்லா வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் வந்து இறங்கினார். ஹல்லேலூயா.
அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். தேவனாகிய கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்லதான். அல்லேலூயா. அவர் பட்சபாதம் இல்லாதவர். ஆனால் ஒவ்வொன்றையும் யாரை கொண்டு செய்யணும், எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு ஒழுங்கை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும், ஆமேன், பேதுருவோடு கூட சில பேர் வந்திருந்தாங்க யோப்பா பட்டணத்திலிருந்து. அல்லேலூயா. அவர்கள் கண்ட பொழுது புறஜாதி ஜனங்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை பொழியப்பட்டதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆமேன் அறிந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்கலாம், விசேஷித்த சமாதானத்தை கொடுக்கலாம், தேவ தரிசனங்களை கொடுக்கலாம். ஆனால் அதை தொடர்ந்து நீங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக கிறிஸ்தவ வளர்ச்சியிலே வளரும்படி ஒரு நல்ல அப்போஸ்தலனை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாய் இருக்கலாம். ஆனால் ஒரு தேவ மனுஷனை அப்போஸ்தலனை தெரிந்து கொண்டு அவன் சொல்லுகிறதை கேட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர்ச்சியில வளரும்படி ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்னொரு மனுஷனை கூட சுருக்கமாய் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல், அவன் தேவ ஜனங்களை துன்பப்படுத்தி அல்லேலூயா சபைகளை நிர்மூலமாக்கி கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை சந்தித்தார். அவன் கீழே விழுந்தான். அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? ஆண்டவர் சொன்னார், அல்லேலூயா, நீ போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னார். ஆமேன். நீ போ. அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். நீ போ, நீ என்ன செய்ய வேண்டுமோ அங்கே அது உனக்கு சொல்லப்படும். நீ பட்டணத்துக்கு எழுந்து போ என்று சொன்னார். அங்கே அனனியாவின் வீட்டிற்கு அவன் போய், அல்லேலூயா, தேவன் சொன்னது போல அந்த தீர்க்கதரிசியாகிய அனனியா, இந்த தேவனுடைய மனுஷனாகிய அனனியா அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவன் கண்களை திறந்து விட்டான். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அப்போஸ்தலன், பெரிய அப்போஸ்தலன் பவுல், அவனை வழி நடத்தும்படி தேவன் அவனுக்கு ஒரு ஊழியக்காரனை கொடுத்திருந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி காலத்தில் தேவனாகிய கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்யும்படி உங்கள் வாழ்க்கையிலே உங்களை ஒப்புக் கொடுங்க. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஜெபிக்கிற எல்லாரையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் ரட்சிக்கப்படாததற்கு முன்பு தேவனை சந்தித்த பிற்பாடு, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அந்த தெருவை கர்த்தர் சொன்னார், அந்த பட்டணத்தை சொன்னார், இந்த தெருவிலே இந்த பட்டணத்திலே ஒருவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதே போல கொர்நேலியு ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஜெபித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த கடைசி காலங்களிலே தேவன் உன் சத்தத்தை கேட்கிறார் என்பதை மறந்து போகாது. ஆனாலும் உனக்கு ஒரு வழி நடத்துதல் தேவை, உனக்கு ஒரு ஒழுங்கு தேவை. அதற்கென்று கர்த்தர் தம்முடைய சீசர்களை வைத்திருக்கிறார். அவருடைய சொல்லை கேட்டு அதன்படி செய்யும்படி நீ கவனமாயிருக்கும்படி கர்த்தர் இந்த நாளில் உன்னை கேட்டுக்கொள்ளுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லதான். ஆனால் சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் மேலான அதிகாரத்தை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகிறார். ஆமேன். உனக்கு இயேசுவை தெரியும், இயேசுவை பற்றி தெரியாது. ஆகையினாலே இயேசுவை பற்றி இன்னும் மேலும் அறிய விரும்பினால், அல்லேலூயா, உங்கள் அருகாமையில் உள்ள நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட சாட்சியுள்ள போதர்களை நீங்கள் உங்களுக்கென்று தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு அப்படி வாய்ப்பு இல்லை என்று சொன்னால், என்னுடைய விலாசத்தை, என்னுடைய போன் நம்பரை உங்களுக்கு தருகிறேன்.
மேலும் நீங்கள் கர்த்தரை குறித்து அறிய வேண்டும் என்று சொன்னால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் ஜெபிக்கலாமா? வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் தேவாதி தேவனே, நீர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல ஆண்டவரே, பட்சபாதம் இல்லாதவர். இந்த ஜனத்திலே யார் உம்மை நோக்கி கூப்பிட்டாலும் நீர் கேட்கிறவர் ஆண்டவரே. நீர் கேட்டவர்களை சுகமாக்கும், அவருடைய கடன் பிரச்சனையை மாற்றும், அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றும், வேதனைகளை எல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே. தற்கொலைக்காய் முயற்சி செய்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சாகரனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று சொல்லியிருக்கிறீர். ஒரு ஆத்மாவும் கெட்டுப்போதும் உடைய சித்தம் அல்ல ஆண்டவரே. எந்த தற்கொலை எண்ணங்களையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு புது வழிகளை வாசலை திறந்து ஆசீர்வதிப்பீராக. நீர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே. அன்புக்குரியவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார், கண்ணீரை காண்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும் என்று சொன்னார். மேலும் மேலும் நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக பலப்பட வேண்டும் என்று சொன்னார். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட போதகரை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.